பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துவுக்குள் என் அருமையான நண்பர்களே, என்னுடைய பரிசுத்தவான்களே, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை யாவருக்கும் இந்த நாளில் கூட இயேசுவின் நாமத்தை ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் கூறுகிறது. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் பகிர்ந்து கொள்ள போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3 நம்ம 8 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள் என்று சொல்லுகிறது. அடுத்து பார்க்கும்போது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவை நோக்குவானாக என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த பூமியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பூமியில ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த பூமியில நம்ம மனத்தாழ்மையா வாழ வேண்டும் என்று நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவன் அவங்க மிக மிக ஆசை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த பூமியில பார்க்கும் பொழுது அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அநேக பிசினஸ்மேன், அநேக தலைவர்கள் மற்றும் அநேகர் நல்லா படித்தவர்கள் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம், அவங்க தோல்விக்கு காரணம், அவங்களுடைய எல்லா ஃபெயிலியருக்கு காரணம் நீங்க பார்த்தீங்க என்றால் அவங்க வாழ்க்கையில ஒரு விதமான பெருமை கிரியை செய்து கொண்டிருந்தபடினால் தான். சிலருக்கு பணம் கிடைத்த உடனே மிகுந்த பெருமை உள்ளவர்களா ஆகுறாங்க. பெருமை உள்ளவர்களா ஆகி என்னால தான் எல்லாம் முடியும், என் பணம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எனக்கு நல்லா படிச்சிருக்கிறபடினால டாக்டர் பட்டம் வச்சிருக்கிறதுனால நான் என்னால எதுவுமே செய்ய முடியும், என் படிப்பினால் எதையும் சாதிக்க முடியும், என்னால தான் எல்லாம் முடியும் என்ற ஒரு கர்வமும் ஒரு பெருமையும், இப்படிப்பட்ட ஒரு விதமான நெகட்டிவான ஒரு ஈவலான ஒரு குணாதிசயங்களை கொண்டபடினாலே அவங்க வாழ்க்கையில் வீழ்ச்சியை அவங்க சந்திக்கிறாங்க. இந்த பெருமை என்பது, இது கர்வம், இந்த ஆணவம் அது பிசாசினிடத்தில் வருகிற ஒரு சுபாவமா இருக்கிறது. ஆகையால் இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் அனைவரும், தேவ பிள்ளைகள் மாற்றமல்ல, இந்த பூமியில இருக்கிற ஆறா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில ஒரு மனத்தாழ்மை உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒரு தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்று சொல்லுது. அப்படி என்றால் நம்ம எப்பொழுதும் நம்மை காட்டிலும் பிறர்கள் மேன்மை உள்ளவர்கள் என்று எப்பொழுதும் நம்ம நினைக்க வேண்டும். நம்ம எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பணக்காரர்களா இருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம் பிறரை பார்க்கும் பொழுது நம்மை காட்டிலும் அவங்க மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்று வேதவசம் சொல்லுகிறது. அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவை நோக்குவார்கள். அப்படி என்றால் எனக்கு மட்டும்தான் எல்லாமே, எனக்கு மட்டும் இந்த பூமியில வாழும் பொழுது எனக்கு மட்டும்தான், என் பிள்ளைக்கு மட்டும்தான், குடும்பத்துக்கு மட்டும்தான், என் சொந்தத்துக்கு சுயநலமாய் வாழாதபடி பிறருக்காகவும் வாழ வேண்டும். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க என்றால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதவசம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல ஆனார் என்று சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிற பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன், அவரே தேவனா இருக்கிறார். அவர் மனித குலத்துக்காக, உங்களுக்காக, எனக்காக, பாவிகளுடைய நிமித்தம் அவர் மீட்டுக் கொள்ளும்படிக்காக அவரது எல்லா மகிமையும் எல்லாருடைய கனத்தையும் அவரை விட்டு நமக்காக தாழ்மையாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல பூமியில் தாழ்ந்து வந்தார். எதற்கென்றால் இன்னைக்கு நம்ம தாழ்த்தப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த பாவத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டு அவரோடு கூட மகிமையின் சிங்காசனத்தை அமர வைக்கும்படிக்கு அவரு தம்மை தாழ்த்தினார். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய கிருபையினால, இயேசுவின் ரத்தத்தில் நம்ம அவர் பிள்ளையை மாறி இருக்கிறபடினால இன்னைக்கு அவருடைய சிந்தை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவம் நம்ம வாழ்க்கை கிரியை செய்ய வேண்டும். ஆகையால் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்ம மனத்தாழ்மையா வாழ வேண்டும். பிறர் பார்க்கும்போது நான் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்று என்ன கட வேண்டும். வாழ்க்கை ஒரு நாள் பெருமை இருக்கக்கூடாது. மனத்தாழ்மையோடு இந்த பூமியில வாழ்ந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.